நாம் அடையும் இன்னல்கள் மிக எளிதில் தாங்கக்கூடியவை. அவை சிறிது காலம்தான் நீடிக்கும். ஆனால் அவை ஈடு இணையற்ற மாட்சியை விளைவிக்கின்றன. அம்மாட்சி என்றென்றும் நிலைத்திருக்கும். 2 கொரிந்தியர் 4:17. இன்றைய திருப்பாடல். இறைவா, என்னை காத்தருளும். உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நான் ஆண்டவரிடம் நீரே என் தலைவர் என்று சொன்னேன். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, அவரே என் கிண்ணம். எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே. எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரை போற்றுகின்றேன். இரவில் கூட என் மனச்சான்று என்னை எச்சரிக்கின்றது. ஆண்டவரை எப்போதும் என் கண் முன் வைத்துள்ளேன். அவர் என் பலப்பக்கம் உள்ளார். எனவே நான் அசைவுறேன். என் இதயம் அக்களிக்கின்றது. என் உள்ளம் மகிழ்ந்து துள்ளுகின்றது. என் உடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். ஏனெனில் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர். உம் அன்பனை படுகுழியை காணவிட மாட்டீர். வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர். உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உமது பலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு. திருப்பாடல் 16 1-2 மற்றும் 5, 7-11 வரை உள்ள இறை வார்த்தைகள். ஜெபம். உயிர்த்த என் இறைவனே, என் ஆண்டவரே, என் தேவனே, நீரே என் கடவுள். ஆண்டவரே, உம்மை எப்போதும் என் கண் முன் வைத்துள்ளேன். நீர் எப்பொழுதும் என் வலப்பக்கம் உள்ளீர். எனவே நான் அசைவுறேன். இதனால் என் இதயம் பேருவகை கொள்கின்றது. என் மகிழ்ச்சியால் நிறைந்துள்ளது. என் உடலும் எதிர்பார்ப்பில் நிலைத்திருக்கும். ஏனென்றால் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர். உம் தூயவனை படுகுழியை காணவிட மாட்டீர். வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர். உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உயிர்த்த இயேசுவே, அன்று உம்மை கல்லறையில் உம்மை காணாது திரும்பிய பெண்களிடம் அஞ்சாதீர்கள் என ஆறுதல் கூறி அவர்களை தைரியமூட்டினீர். இன்று எண்ணற்ற பெண்கள் தங்களது குடும்பங்களில் பணிபுரியும் இடங்களில், பொதுவெளிகளில் பலவித காரணங்களால் அஞ்சி நடுங்கும் நிலை உள்ளது. ஆண்டவரே, அவர்களது அச்சத்தை அகற்றி அவர்களுக்கு அருகில் ஆறுதலாக இருப்பீராக. இறைவா, இன்று தாட்சி உள்ளவர்களாகவும் சிறு பிள்ளைகள் போல கபடமற்றவர்களாகவும் எங்களை புதுப்பித்து உமது திருவுளத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்க அருள் புரிந்தருளும். உம்மை உண்மையுடன் அன்பு செய்பவர்களுக்கு நீர் வாக்களித்திருக்கும் நிலையான வாழ்வை நாங்களும் பெற தகுதியுள்ளவர்களாக இருக்க அருள் புரிந்தருளும். ஈசுமரி சூசையே, என் இருதயத்தையும் ஆத்மத்தையும் உங்களுக்கு ஒப்படைக்கின்றேன். ஆமேன். விண்ணலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகாதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன்.